பவித்ராவை தூங்க சொல்லிட்டு அர்ஜுன் ரூமுக்கு வந்த கௌதமுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. பவித்ரா அழுதது அவன் கண்ணு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஏசி ஆன் பண்ணிவிட்டு கட்டிலில் போய் படுத்தவன், என்னை மன்னிச்சிரு பவித்ரா, நான் உன்னை ரொம்ப சோதிச்சிட்டேன். அவன் எதிர்பார்த்தது அவனுடைய அத்துமீறலுக்கு ஒன்று பவித்ரா சம்மதிப்பா, இல்லை சண்டை போடுவா. அப்படி நினச்சி தான் அவன் அவகிட்ட அத்துமீறினது. ஆனால் ரெண்டும் இல்லாமல் அவள் அழுதுகிட்டே சம்மதித்தது அவன் மனசை என்னவோ செஞ்சுது. என்னை மன்னிச்சிடுமா, நான் வாழ்க்கையில் சந்தித்த பெண்கள் மூலயமா எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் எந்த பொண்ணையும் அவ்வளோ சீக்கிரம் என்னால் நம்பவே முடியல. அதனால தான் உன்கிட்டையும் அத்துமீறி நடந்துக்கிட்டேன். உடனடியாக பவித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் போல அப்படி ஒரு வெறி கௌதமுக்கு. வேகமாக எழுந்து வந்து ரூம் கதவில் கை வச்சவன், பவித்ரா உள்பக்கம் தாழ் போட்டிருந்தா. அவள் எவ்வளவு தூரம் காயப்பட்டிருக்கான்னு இதிலிருந்தே கௌதமுக்கு புரிஞ்சுது. காலையில் முதல் வேலையாக பவித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நினச்சிக்கிட்டே ரூமில் போய் தூங்க ஆரம்பித்தான். சனிக்கிழமை காலை பொழுது அழகாய் விடிந்தது. கதிரவன் தன்னுடைய 1000 கரங்களையும் நீட்ட காலையில் வானம் நல்லா வெளிவாங்கி இருந்துச்சு. கௌதம் எழுந்து வரும்போது பவித்ரா குளிச்சுட்டு கிச்சனில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா. பவித்ராவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மாடியில் போய் பார்த்தான். மாடியிலேருந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் தண்ணி குளம் போல் தேங்கி இருந்துச்சு. கீழே வந்த கௌதம் அவனும் குளிச்சுட்டு வந்தான். என்ன பவித்ரா பண்ணுற? பொங்கல் செஞ்சு சாம்பார் வைக்கிறாங்க. சரி, மழை விட்டுருச்சு. ஆமாங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்? அதுதான் மழை விட்டுருச்சே, அப்புறம் என்ன? அங்கே போய் நீ தனியாக என்ன பண்ண போகிற? இங்கே இரு பவித்ரா. எதுவும் சொல்லாமல் அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சரியா அந்த நேரம் அர்ஜுன்கிட்ட இருந்து கௌதமுக்கு கால் வந்துச்சு. அண்ணா, இங்கே மழை விட்டுருச்சு. மதியத்துக்கு மேலே தான் பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கோம். எப்படியும் நைட் ஆகிடும் நாங்கள் வர்றதுக்கு. சரி அர்ஜுன், பார்த்து பத்திரமா வந்து சேருங்க. அதே நேரம் பவித்ரா ஃபோன்லேயும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். எங்கே இருக்க? பத்திரமா இருக்கியா? சேஃபாக இருக்கேன், வீட்டில் வந்து கால் பண்ணுறேன். பவித்ரா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. என்னாச்சு பவித்ரா? கௌதம் கேட்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஐயோ, உங்கள் அப்பா கால் பண்ணா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? சார்ஜர் வீட்டில் தான் இருக்குது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, அர்ஜுன் எல்லாம் வர ராத்திரி ஆகிடும். அது வரைக்கும் அங்கே போக தேவையில்லை. இவனோட ஒரே இம்சை. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உருட்டு கட்டையை எடுத்து மண்டை மேலே அடிச்சிடலாம் போல இருக்குது. பவித்ரா மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்க கௌதமுக்கு புறையேற ஆரம்பிச்சுது. என்ன பவித்ரா, என்னை திட்டுறியா? சீச்சி, உங்களை போய் நான் திட்டுவேனா? பொய் சொல்லாத. நீ அங்கே திட்டுறது இங்கே புறையேறுது. மெதுவாக நேரம் நகர கௌதம் சாயந்தரம் 6 மணிக்கு அர்ஜுனுக்கு கால் பண்ணி, எங்கடா வந்துட்டுருக்கீங்க? அண்ணா, நாங்கள் கேளம்பாக்கம் வரவே இன்னும் 1 மணி நேரம் ஆகும். எப்படியும் வீட்டுக்கு வர 10 மணி ஆகிடும். சரி அர்ஜுன், பார்த்து பத்திரமா வாங்க. அண்ணா அம்மா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? எங்கே வராங்களாம்? இன்னும் கேளம்பாக்கம் வரவே 1 மணி நேரம் ஆகுமா? கேளம்பாக்கத்துலேருந்து நீங்கள் போய் கூட்டிகிட்டு வரலாம்ல? அது வந்து சரிங்க, வரவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல? இருந்த தேங்காவை உடச்சி தேங்காய் பால் சாதமும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சு வச்சா. எதுக்கு இதெல்லாம்? வரவங்க என்ன சாப்பிடுவாங்க? இந்த நேரத்தில் ஹோட்டல் சாப்பாடு சரியாக வராது. எல்லாத்தையும் செஞ்சு முடித்து தனக்குன்னு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடும் குருமாவும் எடுத்துக்கிட்டா. இது எதுக்கு? நான் வீட்டில் போய் என்ன சாப்பிடுவேன்? பவித்ரா, ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துக்கோ. நம்ம 2 பேரும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஏங்க,
3 நாள் கழித்து வராங்க. அவங்க வரும்போது நீங்கள் இங்கே இருக்க வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ ஏன் என்னை கழட்டி விடுறதுலையே இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். பெரிய பாக்ஸில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மறக்காமல் அவளோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டா. வீட்டுக்கு போனதும் முதல்ல சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்தவ, சாப்பாடு எடுத்து வைக்கவா, கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்லாம். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதும், சரிங்க நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன் பவித்ரா, நான் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே பாருங்கள், நீங்கள் இருக்கிறது ஓன் ஹவுஸ், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸு. யாராவது பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை. தயவு செய்து நீங்கள் கிளம்புங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க. கௌதம் கோவமாக அங்கேருந்து கிளம்ப, கௌதம் போனதும் கதவை சாத்திட்டு வந்தவ அது வரைக்கும் சார்ஜில் இருந்த ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எல்லாம் மழையில் சேஃபாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, வச்சிடவா? மரகதம், அர்ஜுன், யசோதா 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தான் கிட்டே இருந்த சாவியால் வீட்டை திறந்த மரகதம், இவன் இந்த மழையில் எங்கே போயிட்டான்? ஏங்கா, ஒரு வேளை மறுபடியும் குடிக்க போயிட்டானோ? நீ என்கிட்ட அடி வாங்கியே சாவ போகிற. அவன் இப்பெல்லாம் குடிக்கிறதே இல்லை. ஒழுங்காக இருக்கிறவனை கூட நீ தான் கெடுக்கிற. யசோதா, என்கிட்ட திட்டு வாங்காமல் ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வா, நான் ஏதாவது டிஃபன் பண்ணுறேன். யசோதாவும் அர்ஜுனும் குளிச்சுட்டு வர, மரகதமும் குளிச்சுட்டு வந்து அவங்க 2 பேருக்கும் பரிமாற, அதுக்குள்ளவா செஞ்சிட்டிங்க? டேஸ்ட்டு அள்ளுதுமா. நான் எங்கடா செஞ்சேன்? கிச்சனில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்துச்சு. யார் செஞ்சாங்கன்னு தெரியல. மா, டேஸ்ட்டு வேறு லெவல். அதுவும் இந்த பசி நேரத்துக்கு செம்மையாக இருக்குது. ஆமாக்கா, நீ உட்காந்து சாப்பிடு, சூப்பராக இருக்குது. மரகதமும் உட்காந்து சாப்பிட, சாப்பாடு உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. அதுக்குள்ளே கௌதம் வந்துட, எப்போ வந்தீங்க? இப்போ தானே வந்தோம். ஆமாம், சாப்பாடு யார் செஞ்சது? யாரோ செஞ்சாங்க, கம்முன்னு சாப்பிட்றா. அப்புறம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லா முடிஞ்சுதண்ணா. நீங்கள் மழையில் பத்திரமா இருந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்துக்கு தான் நீங்கள் வராதது ரொம்ப கஷ்டம். சரி விடு, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சீக்கிரமே பெங்களூர் போகணும்ண்ணா. எதுக்கு? சித்துவோட மச்சானுக்கு கல்யாணம். அதுக்கும் நம்மளை கண்டிப்பாக வர சொன்னான். ஏண்டா, அவன் மச்சான் கல்யாணத்துக்கு நாம் ஏன் போக போகிறோம்? வர சொன்னான். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சாப்பிட்டு போய் தூங்கு. ஞாயிற்றுக்கிழமை வழக்கப்படி விடிய யோசனையோடு வந்த மரகதம், அர்ஜுன், நாம் இல்லாத இந்த 3 நாளும் வீட்டில் வேறு யாரும் இருந்திருக்காங்க. என்னம்மா நீங்கள், இங்கே யார் வரப்போகிறா? இல்லைடா, வாங்கி வச்ச காய்கறி எல்லாம் குறையுது. மசாலா டப்பா எல்லாம் இடம் மாறி இருக்குது. உங்கள் அண்ணனோட அழுக்கு துணி கூடையில் நிறைய ட்ரெஸ் இருக்குது. 3 நாளில் எப்படி இத்தனை செட்டு? நீங்கள் வேற, அப்படியெல்லாம் இருக்காது. அண்ணா தான் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. யார்? அவன். சுடு தண்ணியே வைக்க தெரியாது, அவன் போய் சமைச்சு சாப்பிட்றான். நேற்று அவ்வளோ டேஸ்டியாக சாப்பாடு வேறு இருந்துச்சு. யாரோ லேடிஸ் தாண்டா இருந்திருக்காங்க. அம்மா, நீங்கள் பாட்டுக்கு அண்ணாவை ஏதாவது கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விடாதீங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும். உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாரு, என்ன ஏதுன்னு கௌதமை கேட்குற தைரியம் அந்த வீட்டில் யாருக்கும் இல்லை. திங்கக்கிழமை காலையில் வழக்கப்படி எல்லாம் பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சுது. அர்ஜுன் காலையிலேயே ஆஃபீஸ் ரெடியாக, கௌதமும் ரெடியாகி நேராக பவித்ரா வீட்டுக்கு போனான். பவித்ரா அங்கே உட்காந்து ப்ரெட்டும் ஜாமும் சாப்பிட எடுத்து வச்சுருந்தா. வாங்க சார். என்ன பவித்ரா, ப்ரெட் எடுத்து வச்சுருக்க? வேறு எதுவும் சமைக்கலையா? இல்லை சார், தூங்கிட்டேன். சரி, காலையில் ப்ரெட் சாப்பிடாத, ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் சாப்பிட்லையா?
நான் இங்கே சாப்பிட்லான்னு நினச்சேன். ஐயோ, நான் எதுவும் செய்யலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஏதாவது செய்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டைம் ஆகுது, கிளம்பலாமா? பவித்ராவும் வீட்டை பூட்டிக்கிட்டு அவனோட கார்லேயே கிளம்பிட்டா. கௌதம் நேராக பூந்தமல்லியில் இருந்த அந்த முருகன் கோவிலுக்கு போனான். என்ன சார் திடீர்னு கோவிலுக்கு? எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இங்கே வந்துடுவேன். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த பூக்கடையில் நிறுத்தி கௌதம் பூ வாங்க. எத்தனை முழம் வேணும்? ஒரு முழம் போதும். உனக்கு தான் தலைமுடி நீளமாக இருக்குல்ல, அதிகமாக வைக்கலாம்ல. சார், நாம் ஆஃபீஸ் போகிறோம், இதுவே அதிகம். பூ வாங்கினவன் திரும்ப நான் வச்சு விடுறேன். நீங்கள் நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? ஏன்? இல்லை, தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி ஒரு சில வேலைலாம் பண்ணுறீங்க, அதுக்காக கேட்டேன். ஒட்டி வாங்குவேன், திரும்ப வச்சு விடுறேன். நானே வச்சுக்கிறேன், கொடுங்க. 2 பேரும் கோவிலுக்குள்ளே போக சன்னிதானத்தில் நின்று கௌதம் மனமுருக முருகனை வேண்டிக்கிட்டான். அர்ச்சகர் ஆரத்தியும் விபூதி குங்குமமும் கொடுக்க கௌதம் பக்கத்தில் யாரோ நின்று இருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அர்ஜுன். நீ எப்படா வந்த? நீங்கள் பூ வாங்கும் போதே வந்துட்டேன். பவித்ரா தர்ம சங்கடமாய் தலைகுனிய. ஏன் அண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. சரி, அண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன். அர்ஜுன் இங்கே வா. ஒரு விபூதியை ஒழுங்காக வச்சுருக்கியா? அர்ஜுனுக்கு விபூதியை சரி பண்ணி விட்ட கௌதம். இப்போ போ. அர்ஜுன் போனதும் பவித்ராவுக்கும் கௌதம் குங்குமம் வச்சு விட்டான். ஒரு கணம் பதறி போய், நானே வச்சுக்கிறேன். பரவாயில்ல இரு, நானே வச்சு விடுறேன். ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா வேலையும் நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 11 மணி டீ டைமில் கௌதம் இப்படி அனௌன்ஸ் பண்ணான். இந்த மழையில் ஃபினான்ஷியலாக யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா தன்னை வந்து பார்க்கும்படி கௌதம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான். அப்படி வந்த ஒரு சிலருக்கு என்னென்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். லஞ்ச் முடித்ததும் அர்ஜுனை கூப்பிட்ட கௌதம், இங்கே பாரு, இந்த மெயிலை பார்த்தியா? ஹெச்எம் குரூப்ஸ் இருக்குல்ல, அவங்களோட சப் குரூப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் வேணுமோ, கொட்டேஷன் வேணும்னு வியாழக்கிழமை போட்டிருக்காங்க. நம்ம நேரில் போய் அந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு வரலாம். நேரில் எதுக்குன்னா மெயில் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, நிறைய கம்பெனிக்கு நேரில் போய் பார்த்தா தான் அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, நீயும் பவித்ராவும் உடனடியாக கொட்டேஷன் ரெடி பண்ணுங்க, நம்ம 3 மணிக்கு போகலாம். கொட்டேஷன் ரெடி பண்ணி 3 பேரும் காரில் கிளம்ப கௌதம் டிரைவ் பண்ண அர்ஜுனும் பவித்ராவும் பின்னாடி ஏறிக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எடுத்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தான். யாருடா, எடுத்து பேச வேண்டியது தானே. அது ஒன்றும் இல்லைண்ணா, ஃப்ரெண்டு, அப்புறம் பேசிக்கிறேன். பேரை பார்த்துட்டு பவித்ரா சிரிக்க மிரர் வழியாக யாருன்னு கௌதம் கேட்டான். பிரியா அப்படின்னு சைகையிலேயே பவித்ரா சொல்ல கௌதம் சிரிச்சுக்கிட்டே, உன் ஃப்ரெண்டு தானே, எடுத்து பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைண்ணா பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். பேசுடா, பாவம் உன் ஃப்ரெண்டு 2-3 நாளாக உங்ககிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி, நான் தான் ஃபோனை கட் பண்ணுறேன்ல, எதுக்குடி தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நான் ஃபோன் பண்ணாலும் திட்டுறீங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, நான் ஃபோன் பண்ணிட்டாலும் நீ பேசி கிழிச்சிருவ, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன எத்தனை நாளாக ட்ரை பண்ணுறேன் தெரியுமா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. மழை, அப்பா வீட்டில் இருந்தாங்க, அதனால தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். பிரியா, உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம 2 பேர் வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் நம்ம பேசுகிறது யாருக்கும் தப்பாக தெரியாது. இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு முக்கியமான வேலையாக அண்ணா கூட போகிறேன், ராத்திரி கால் பண்ணுறேன், வெய். ஏண்டா அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி மூஞ்ச காட்டுற? அட போங்கண்ணா, எப்போ பாரு அப்பா அப்பான்னிக்கிட்டு எரிச்சலாக வருது. இதை பாரு அர்ஜுன், அப்பா மேலே உண்மையான அன்பு, பாசம், மரியாதை, பயம் இருக்கிற பொண்ணுங்க
அவ்வளோ சீக்கிரம் எந்த தவறான வழிக்கும் போக மாட்டாங்க. அந்த பொண்ணை சும்மா திட்டிக்கிட்டே இருக்காத. ஏன் அண்ணி, நீங்கள் எப்படி? உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? என் உயிரே என் அப்பா தான் அர்ஜுன் சார். அவருக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ணவே மாட்டேன். அடேங்கப்பா, நீங்கள் அவளுக்கு மேலே இருப்பீங்க போல இருக்கு. இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு பொண்ணும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு ஆம்பளை இருக்காங்கன்னா அது அப்பா மட்டும்தான். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்கும்போது இதெல்லாம் புரியும். கௌதம் மிரர் வழியாக அவளையே பார்த்துக்கிட்டு வந்தான். அதுக்குள்ளே ஹெச்எம் குரூப்ஸ் வந்துருச்சு. நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்க. அதே நேரம் சரியாக பவித்ராவுக்கு ஃபோன் வர, சொல்லுங்க. வேலைக்கார அம்மா தான் பேசினாங்க. பாப்பா, எங்கள் பெரியப்பா இறந்துட்டாரு, நான் நாளைக்கு வரேன் பாப்பா. ஐயோ அம்மா, நானே சொல்ல மறந்துட்டேன். நான் 3 நாள் ஊருக்கு போகிறேன். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க போதும். அப்படியா பாப்பா? சரி, நான் வெள்ளிக்கிழமை வந்துடுறேன். சரி, இறங்கு பவித்ரா. கௌதம் சொல்லிக்கிட்டே காரை பார்க் பண்ணான். சரி, நீங்கள் உள்ளே போங்க. நீங்களும் வாங்க. 2 பேரும் வெளியில் வெயிட் பண்ண கௌதம் காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க கூட ஆஃபீஸ் உள்ளே போனான். அங்கே ரிசப்ஷனில் இருந்தவள் காயத்ரி. அவளை பார்த்ததும் அர்ஜுனுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வந்து கை முஷ்டி இருக, அமைதியாக இரு அர்ஜுன், எந்த பிரச்சனையும் வேணாம். அவங்கள பார்த்ததும் காயத்ரிக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சுது. எம்டியை பார்க்கணும் பவித்ரா சொல்ல. என்ன விஷயமா? கொட்டேஷன் விஷயமா வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, ஆனால் அவங்க மெயில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ளே கால் பண்ணவ, சார், ஜிஏ குரூப்ஸ்லேருந்து கௌதம் சாரும் அர்ஜுன் சாரும் வந்திருக்காங்க. எதிர்முனையில் பதில் வர, ஓகே சார், நீங்கள் உள்ளே போங்க. அவங்க 3 பேரும் உள்ளே போன நேரம் கார்லேருந்து இறங்கி தியாவும் சந்தோஷம் வந்துக்கிட்டு இருந்தாங்க.